இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது முட்டை தொக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் முட்டையை அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முட்டை வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். முட்டையை முழுகிற அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அவ்வளோதான், முட்டை வெந்துச்சு. இப்போ பச்சை தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு அதில் இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். ஏன்னா சில்லுன்னு இருந்தால் தான் ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உரித்து எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஊறட்டும். தேவையானது நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது முட்டை 5 நிமிஷம் ஆயிடுச்சு. உரித்து எடுத்துக்கலாம். உரித்து 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துங்க. கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயம் அதில் சேர்த்துக்குங்க. நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதக்கியதும் அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோ மீடியத்தில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ண தக்காளி 2 சேர்த்துக்குங்க. தக்காளி வதங்க 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு வதக்குங்க. நல்லா வதக்கி தொக்கா வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா தொக்கா வந்துடுச்சு. இதில் கட் பண்ண முட்டையை சேர்த்துக்கலாம். கட் பண்ண முட்டையை சேர்த்துப்போம். அவ்வளோதான். இந்த மாதிரி தொக்கா நல்லா கலரி விடுங்க. தொக்கா வர வரைக்கும் ஸ்லோ மீடியத்திலே வச்சு நல்லா கலரி விடுங்க. சிறிதளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரசத்துக்கு, சாம்பாருக்கு, எல்லாத்துக்குமே இது சைடிஷ் நல்லாயிருக்கும். சாதம் கலரும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.